ஹாம்ஸ்டர் கம்பர்ட் ஏர்ட்ராப் பற்றி சொல்லுங்கள். ஓகே, இதை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஏர்ட்ராப் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வர ஏர்ட்ராப்ஸ்கள் கடுமையாக ஃபேமஸாக போயிட்டுருக்குது. நொட்கோயின் சக்ஸஸுக்கு பிறகு அதுக்கு பிறகு டெலிகிராமில் நிறைய ஏர்ட்ராப்ஸ்கள் வந்துட்டுருக்குது. அதில் இந்த ஹாம்ஸ்டர் கம்பர்ட்டுங்கிற இந்த ஏர்ட்ராப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தான் கூடுதலான அளவு யூசர்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட்டாக ஆல்மோஸ்ட் லான்ச் ஆகிற கட்டத்தில் இருக்குது. இந்த ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹாம்ஸ்டர்னு சொல்கிறது ஒரு என்ன சொல்கிறேன் எலி மாதிரி ஒரு உருவம் உண்டு. அதை நீங்கள் டெப் பண்ணணும். அது தவிர்த்து ஒவ்வொரு நாளும் டெய்லி 3 கார்டு, அந்த சரியான கார்டை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5 மில்லியன் கோயின்ஸ் இதை தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு சரியான பேர்டு ஒன்று மிதிக்க அந்த பேர்டை நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அதுக்கும் பாயிண்ட்ஸ் தராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான விஷயம், இந்த ஹாம்ஸ்டர் கம்பர்ட் ஏர்ட்ராப்பில் நீங்கள் எவ்வளோக்கு அந்த மெயின் ஹாம்ஸ்டர் காயினை அக்யூமுலேட் பண்ணிங்கிற இல்லையா ஏர்ட்ராப் இது அவங்களோட இதில் போட்டிருக்காங்க, அவங்களோட ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. இதில் எதில் கூடுதலான இது உங்களுக்கு ஏர்ட்ராப் நாளைக்கு லான்ச் ஆகி ஏர்ட்ராப் சக்ஸஸ் ஆகினா உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வச்சிருக்கிற காயினில் தங்கி இல்லை, அந்த காயினை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு அப்டேட்ஸ் பண்ணுறீங்கிறதுல இருக்குது. அதாவது நீங்கள் ஹாம்ஸ்டர் கம்பர்ட் ஏர்ட்ராப்பு போனீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற டெப்பை தவிர்த்து பக்கத்தில் மைனிங் ஒரு டெப் இருக்கும். மைனிங் டெப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய சின்ன சின்ன கார்ட்ஸ்கள் இருக்கும். அந்த கார்ட்ஸில் ஒவ்வொரு லெவலாக வாங்குற மாதிரி ஒவ்வொன்றா கிளிக் பண்ண நீங்கள் வச்சிருக்கிற பாயிண்ட்ஸில் இருந்து அந்த கார்டுகள் அப்டேட் ஆகும். ஸோ அப்படி அந்த கார்டுகள் அப்டேட் பண்ணக்குள்ளே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்னிங் பவர்ன்ற ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது கூட்டிகிட்டு போகும். ஸோ அவங்க சொல்லியிருக்கிறபடி என்னென்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ காயின் வச்சிங்க இல்லை உங்களுக்கு கிடைக்க போகிற ஏர்ட்ராப் அந்த ஏர்னிங் பவரில் யார் கூடுதலான ஏர்னிங் பவர் வச்சுக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஏர்ட்ராப் கூடுதலாக கிடைக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அந்த ஏர்ட்ராப் லான்ச் ஆகினா இது ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை. அந்த ஏர்ட்ராப் லான்ச் ஆகலாம், லான்ச் ஆகாமோடலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஓகே, ஏர்ட்ராப்ஸுங்கிற கன்செப்ட் என்னென்னு சொன்னால் ஒரு கிரிப்டோ கரன்சி கம்பெனி அவங்க லான்ச் ஆகிறதுக்கு முதல் அவங்களோட காயின்ஸில் ஃப்ரீயாக யூசர்ஸுக்கு மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக கொடுக்குறது தான். ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு விஷயம் தான். நிறைய ஃபண்டிங் இருக்குது ஓகே இவங்கள்கிட்ட. ஸோ ஏர்ட்ராப்ஸ் நாளைக்கு அவங்க லான்ச் பண்ணாங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் இதில் நிறைய காயின்ஸ்கள், அதாவது ஏர்னிங் பவர் கூடுதலாக யாருக்கு அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்காங்களோ அவங்களுக்கு பெரிய அளவில் ஏர்ட்ராப் கிடைக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களால் எவ்வளோக்கு ஏழுமோ பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை வச்சு ஏர்னிங் பவரை கூட்டிக் கொள்ளுங்கள். இந்த ஹாம்ஸ்டர் கம்பர்ட் ஏர்ட்ராப்போட லிங்க் வேணும்னு சொன்னால் கீழே ஹாம்ஸ்டர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லிங்க் எங்கே இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். இந்த ஹாம்ஸ்டர் மாதிரியே நிறைய வேல்யூபிளான 100% ஃப்ரீ ஏர்ட்ராப் சொல்கிற டீட்டெயில்ஸை HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் கண்டினியூஸ் சப்போர்ட் விட்டுருக்கிறோம். ஸோ அதே மாதிரி இது மாதிரியான முக்கியமான அப்டேட்ஸ்கள் வந்தாலும் நான் அந்த டெலிகிராம் சேனல்லாம் போடுவோம். ஸோ HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். அந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணுற லிங்க் எங்கேன்னு சொல்லி நம்ம அதில் டீட்டெயில்ஸ் தரோம். அடுத்தது இதே மாதிரி வேறு ஏர்ட்ராப் சொல்கிற டீட்டெயில்ஸ் அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். I'll get back to you. Bye.